பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள தேவன். அதனால தான் உங்களோடு அவர் தினமும் பேசுகிறார். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு பயம் உள்ளத்தை ஆட்கொண்டு இருக்கிறது. சிலருக்குள்ள திகில், பயம் அதிகமாகி திகில் வந்து விட்டாரு. அப்படியே என்ன செய்யறது, எப்படி செய்யறது, தூங்க முடியல, இருக்க முடியல, மரண பயமா இருக்குது, ஒரு திகில் சூழ்ந்து விட்டது. அப்படிதானே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. என் மகனே, என் மகளே, நீ பயமில்லாதிருப்பாய். என்னது உன்னை பயப்படுத்துது? சூழ்நிலையா, தேவைகளா, வியாதியா, அல்லது பிசாசா? இது என்ன பயமுறுத்துது? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இல்லை, என்ன காரியத்துக்காக பயம்? இல்லை, என்னென்ன விளங்கல, காரணமே தெரியல, பயமா இருக்குது. சில சமயம் அப்படி இருக்குல்ல, பின்னால் இருக்கிறது பயத்தின் ஆவி, நம்மளை கலங்க பண்ணுகிற பிசாசு. ஆனால் ஆண்டவர் சொல்ல, அவங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்ம பயம் அதிகமாச்சுன்னா உள்ளத்துல ஒரு கலக்கம் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பயம், திகில் ரெண்டையும் உன்னை விட்டு தூரமாக்குவேன். இந்த ரெண்டு இல்லைன்னா நம்ம எப்பவும் மன தைரியம், சந்தோஷம், மகிழ்ச்சியா, பலனா இருக்கலாம். பயம் வந்துட்டா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். திகில் வந்துட்டுன்னா மரணத்துக்கு நேராக சாத்தான் கொண்டு போயிடுவான். இதுதான் இந்த உலகத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்டாகிற பாதிப்பு. அப்ப இதுலேருந்து விடுதலை பெற்று பயம் இல்லாம திகில்லாம நீங்க வாழணுமானா விசுவாசம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எது மேல விசுவாசம்? இயேசுவின் மேல. அவர் சாத்தானை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பயத்தை ஜெயித்தார், கலக்கத்தை ஜெயித்தார். அவர் எல்லாவற்றின் மீது வெற்றி சிறந்தவர். அவர் கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும், எதுக்கு கலங்கணும்? அப்போ அவர் மேல வைக்கிற விசுவாசம், இயேசு கிறிஸ்து என்னோட எனக்குள் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பயம் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலக ஆரம்பிச்சிடும். மன தைரியம் உள்ளத்துல வந்துடும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதிருப்பாய், கலங்காதிருப்பாய், அதெல்லாம் உன்னை விட்டு தூர போய் விடணும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பயம் திகிலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு அந்த வழியாய் கடந்து போனார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார். அந்த சிலுவை பாடுகள்ல அந்த கலக்கத்துக்குள்ள கடந்து போனார். ஏன்? நமக்கு விடுதலை கொடுக்க அந்த பாதை வழியாய் கடந்து போய் அவர் வெற்றி சிறந்தார். அப்ப ஆண்டு சொல்லுவார், நீங்க பயப்படாத, நான் அந்த வழியா போய் சாத்தானை ஜெயித்துட்டேன், பயத்தை ஜெயித்துட்டேன், கலக்கத்தை ஜெயித்துட்டேன், இனி நீ கலங்காத, இனி பயப்படாத அப்படின்னு சொல்லுவதற்காக அந்த வழியாய் கடந்து போய் ஜெயம் எடுத்தார். இப்போ அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அவர் தான் சொல்றார், பயப்படாத, கலங்காதே, அதை உன் உள்ளத்தை விட்டு தூரமாக்குகிறேன். எதை குறித்து பயப்படுறீங்களோ அதுல இயேசு அற்புதம் செய்வார். எதை குறித்து கலங்குறீங்களோ அதில் அற்புத மாற்றம் உண்டாகும். அதிசயத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நான் திகில் அடையவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். என்னால் நீர் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், என்னோடு இருக்கிறீர், எனக்குள் இருக்கிறீர், எனக்கு ஜெயம் தருகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.